அனியக்க பொங்கல் நல்லா கொண்டாடில? சின்ன பண்ணி பொங்கல் முடிஞ்சே 2 வாரம் ஆயிட்டு. இப்போ வந்து பொங்கல் எப்படி கொண்டாடுன்னு கேக்குதே? ஆமா என்ன? நான் கேக்குறதுல என்ன ஆச்சரியமா கண்டீங்க? எப்படி கொண்டாடி தானே கேக்குறேன். நாடகத்தெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? இன்னமும் பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆமாடி, நான் பாக்குற நாடகத்தெல்லாம் இப்பதே பொங்கலே கொண்டாடுறாங்க தெரியுமா? பொங்க பானையே இப்பதே பொங்க வைக்கிறாங்க. அப்புறமேலு உரியடியா, கபடி போட்டியா, இன்னும் என்னென்ன பண்றாங்க தெரியுமா? நாடகத்துல போன தீபாவளிலாம் 1 மாசம் வச்சு செஞ்சாங்க. உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கலம்ல. இப்படி ஏதாவது தை பொங்கல் இத வச்சே 1 மாசம் ஓட்டிடலாம்ன்றே. சின்ன பண்ணி நம்ம வீடியோல மட்டும் எதுக்கு இப்படி பொங்கல் இதெல்லாம் செலிப்ரேட்லாம் போட முடியல? ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நம்ம வீட்டு வேலையில நம்ம தானே பார்க்க வேண்டியிருக்கு. இதுல வீடியோ போடுறதுக்கு எங்க நேரம் கிடக்கு? சேமிக்கா போடவே முடியல, நேரமே கிடைக்க மாட்டேங்கி. இப்போ வரைக்கும் முடிஞ்சதெல்லாம் முடியட்டும்க்கா. இனியும் வராம இருக்கும். நீ வர என்னென்ன செலிப்ரேஷன் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம வீடியோ போட வேண்டியதான். ஆமாடி, நம்மளும் இப்படியே ஏதாவது ஒன்று போட்டுட்டு இருக்கதே. நம்மளும் தொடர்ல மாதிரி ஏதாச்சும் போடணும் இல்லையா? நமக்கு நானும் அப்படி போடணும்னு நினைக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு மூளையில அறிவு இருக்கா இல்லையே தெரியலையே. சேனல் வீடியோ பாக்குறவங்க அதை கமெண்ட் பண்ணி சொல்லணும்ல. நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு ஏதோ ஒன்று போடுறோம், அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியலக்கா. அது மட்டுமா எல்லா வீடியோ பாக்குறாங்க, ஒரு லைக் போட மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க தெரியுமா? பார்க்கவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அது இல்ல 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? இப்போ எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, அப்புறம் எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, லைக் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ வேற வயிற்றுல கிளப்பாதே. எனக்குலாம் வீடியோ போட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தா கூட அதுல வியூஸே வந்திருக்காது. ரொம்ப லோவா 2 3 அப்படி வந்துட்டு கிடக்குக்க. கண்டென்ட் நல்லா இல்லையா என்னடே தெரியலக்க. போவே மாட்டேது, மொத்தத்துக்கு வியூஸே வா. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நல்லதா போடணும் தாக்க. நல்லா போட்டுட்டு இருக்கேன், இருந்தாலும் வியூஸ் போகாதுக்க. நல்ல கண்டென்ட்டா பார்த்து யோசிச்சு பொறுமையா போடணும். எனக்கு என்னன்னு போட்டா அப்படியே போவாது. சரி போது நிறுத்துங்க. நீங்களா ஒண்ணு பேசிட்டே கிடக்காம ராணியக்கு நான் என்ன கேட்டேன், நீ அதுக்கு பதில் சொல்றியா? பொங்கல் எப்படி கொண்டாடுன? எப்போ போறதானே நீ கொண்டாடணும். இதுல என்ன இருக்கு புதுசா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. புதுசா கொண்டாடுனாங்களாம். அப்படி எப்படிப்பா கொண்டாடுனீங்க? சொன்னா நாங்களும் கேட்டுக்கிறோம்ல. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அது மாதிரி நாங்களும் கொண்டாடுவோம்ல. யாரும் தை பொங்கலுக்கு கரும்பு கடிச்சு தானே தின்னுவீங்க. நாங்களும் அதை அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சோம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் பொங்கலை பொங்க பானையில தானே வச்சிருப்பீங்க. நான் இங்க வச்சேன் தெரியுமா? குக்கர்ல வச்சேன். போடி கூறு கட்டவளே, பொங்கலை கொண்டாடணும். நீ என்ன நினைச்சிட்டு கொண்டாடுனே? கரும்பு கடிச்சு தின்னதே நீ நல்லா இருக்கும். அது என்ன ஜூஸ் போட்டு குடிக்க? இவன் உனக்கு பல்லு சரியில்லையாக்கும். அதனால எப்படி குடிச்சேக்க? அது மட்டுமா பொங்கலை குக்கர்ல வச்சாலும் குக்கர்ல வெளியில வாசம் முன்னாடி கோலம் போட்டு அழகா 2 சைடும் கரும்பு வச்சு நடுவுல பொங்க பானையை வச்சு அடுப்பு வச்சு விறகு வச்சு எரிச்சு பொங்கல் வைக்கிறது நல்லா இருக்கும். இவெல்லாம் குக்கர்ல வச்சாலாம் ஒண்ணு வைக்க தெரியாம இருக்கும், இல்லாட்டி அடுப்பு பத்த வைக்க தெரியாது, பொங்க வைக்க தெரியாதா இருக்கும். நம்ம கிட்ட வந்து அப்படியே அளந்து இருக்க பாருங்க. என்னமோ புது முறையா பண்ணானால புது முறையா ஒண்ணும் செய்ய தெரியாது மண்டைக்கு. அதனால அது வாட்டுக்கு இதை உளறிட்டு இருக்கா. அப்படியாத்தே இருக்கும். எங்க பாருங்க, நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. எனக்கு பல்லு நல்லாத்தே இருக்கு, எனக்கு பொங்கலும் வைக்க தெரியும். இருந்தாலும் புதுசா செய்யணுதே பண்ணினேன். எப்படி ஐடியா? அடுத்த வருஷம் நீங்க இதே ஃபாலோ பண்ணுங்க. ஆமாடி, பொங்கல் எப்படி சாப்பிட்ட? வாய் வலியா சாப்பிட்டியா இல்ல காதுல பிடிச்சு ஊத்துனியா? இதே பொங்கலை புது முறையா கொண்டாடணும்னு சொன்னீல, அதான் கேக்குறேன். ஏக்கா சும்மா இரு, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க 2 பேரும்.